மே கம் இன் சார்? வாங்க விஸ்வா. தேங்க்யூ சார். ஆக்சுவலா நான் உங்க 2 பேரையும் வர சொன்னது ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான். துளசி, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட growth பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட லாக் லைன் ஐடியாவும் நம்ம கம்பெனிக்கு நீங்க வாங்கி கொடுத்த ஸ்டார் வேல்யூ கேட்டகரியும் தான். அது ரெண்டுத்திலையும் உங்க ஃபுல் பொட்டன்ஷியலை எப்படி வெளிப்படுத்தினீங்களோ அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற ப்ராஜெக்ட்லயும் உங்களோட முழு கான்ட்ரிபியூஷனையும் எதிர்பார்க்கறேன். யா சார், ஷியோர். விஸ்வா, நீங்களும் நானும் என்னோட முழு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் சார். ஓகே. இதுல ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை 2 பேருமே பாருங்க. கொடுங்க சார். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் growthலயும் சரி ஏர்னிங்லயும் சரி நம்ம கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். சென்னை ட்ரேட் சென்டர்ல மிகப்பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அந்த எக்ஸிபிஷனை எப்படி ப்ரொமோஷனுக்கு பண்ணலாங்கிற ஐடியாவை பிரசன்ட் பண்றது தான் இந்த ப்ராஜெக்ட். அதோட நிறுத்திக்காம இந்த எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்போட டைஅப்ல நம்ம கம்பெனி growth-ஐயும் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது என்னோட பிளான். ஸோ எக்ஸிபிஷனுக்கான ப்ரொமோஷனை நாம டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கு நீங்க 2 பேரும் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நடக்க போற ஜுவல்லரி எக்ஸிபிஷனுக்கு மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் ப்ரோமோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. நல்லா யோசிச்சு நாளைக்கு மேனேஜ்மெண்ட் நடத்துற மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணுங்க. நம்மளோட ஐடியா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட்ல ஷேரும் ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி நம்மளோட growth-ஐ இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜுவல்லரி ஷாப்போட டைஅப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரமோஷனை எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை ரெடி பண்ணுங்க. ஓகே சார், டெஃபினெட்லி. துளசி, விஸ்வா, இது உங்களுக்கான சவால். இதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சார், நான் இதை தனியாவே பாத்துக்கிறேன் சார். ப்ரொமோஷன்ல பெஸ்ட் ஐடியாவா தனி ஒரு ஆளா என்னால ரெடி பண்ண முடியும் சார். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் வேணாம். விஸ்வா, நான் உங்களை நம்புறேன். நீங்க பெஸ்டா ஒரு ஐடியாவை பிரசன்ட் பண்ணுவீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா நீங்களும் துளசியும் சேர்ந்து ரெடி பண்ணா இன்னும் அது பெஸ்டா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொமோஷனுக்கான ஐடியாவை ரெடி பண்ணுங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஓகே துளசி. ஓகே சார், நானும் போய் ப்ரொமோஷனுக்கான ஐடியாவை டிசைன் பண்றேன். விஸ்வா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஏன் துளசியை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது? அவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்னதான்ப்பா பிரச்சனை? சொல்லுப்பா விஸ்வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார்.
எங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர் யூ ஷோர்? எஸ் சார். ஏதோ சொல்றீங்க, ஓகே. ஆனா விஸ்வா, ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஃபாலோ பண்றத முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க சார். எங்க திறமை இருக்கோ அதை நாம பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். துளசி கிட்ட திறமை நிறைய இருக்கு, பயன்படுத்திக்கங்க. இங்க பாருங்க விஸ்வா, எனக்கு நீங்களும் சரி துளசியும் சரி 2 பேருமே முக்கியம். அதனால விருப்பு வெறுப்பு இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுங்க. ஓகே சார். ஓகே, குட். எக்ஸ்கியூஸ் மீ, ஃபைலை கொடுங்க. இல்ல, இது சரியா வராது. ஹலோ, நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க. சரியா வரும். சரியா வருமா வராதான்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் எக்ஸிகியூஷன் மேனேஜ்மெண்ட், ஓகே? சாரி, நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னாலலாம் கேட்க முடியாது. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எம்டி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு போய் நீங்களே நாளைக்கு மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணுங்க. நான் வரல. அப்படி நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்னுடைய சஜஷன்ஸையும் கொஞ்சம் கேளுங்க. ஏன் பேச மாட்டேன்? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. எல்லாம் எம்டி கொடுக்குற சப்போர்ட். அதனாலதான் நீ இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்க. சீக்கிரம் ஆட்டத்தை அடக்குற. உங்களால முடிஞ்சா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேலை செய்ய விடுங்க ப்ளீஸ். வேலை தானே, செய். உன் ஐடியாவிலேயே செய். நாளைக்கு ஏதாவது சொதப்பட்டும் அப்புறம் பேசிக்கிறவங்க. விஜி, இங்க வாய. என்ன கல்யாணம்? உள்ள போய் பாரு. பாரு.
பாத்துட்டேன். என்ன தெரியுது? விஸ்வா சாரும் துளசி மேடமும் இருக்கிறது தெரியுது. அது எனக்கு தெரியுது. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது தெரியுதா? தெரியுது. பாரு விஜய், 2 நாளைக்கு முன்னாடி தான் 2 பேரும் மூட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இல்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க, அத பத்தி உனக்கு என்னையா? போயா போய் பொழப்பு பாரு. துளசி, துளசி, அது வரேம்மா. வா. என்னம்மா கூப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லாம இருக்க? அது ஒண்ணு இல்ல துளசி, இன்னைக்கு நானும் உன் அப்பாவும் கோவிலுக்கு போயிருந்தோம். அர்ச்சனையெல்லாம் பண்ணோம். அங்க பூசாரி இந்த மாலையை கொடுத்து இத உங்க மக கழுத்துல போடுங்கன்னு சொன்னாரு. என்னம்மா சம்பந்தமே இல்லாம சொல்லிருக்காரு? எதுக்கு என் கழுத்துல மாலையை போடணுமா? எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான்மா. பிள்ளைங்க தலையெடுத்தா அப்புறம் குடும்ப பொறுப்பு எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தானே. அதான் உன் கழுத்துல இந்த மாலை போட சொன்னாரு. எல்லாம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான்மா. இந்த மாலை கழுத்துல போட்டுக்கிட்டு மனசார சாமி கும்பிடு, நாங்க நல்லா இருப்போம். ஓகேப்பா. இந்தாம்மா, சாமியை நல்லா கும்பிட்டுட்டு நீ போட்டுக்கோ. சூடு. சொல்லுங்க பூசாரி. நான் சொன்ன மாதிரி உங்க பிள்ளைங்க 2 பேரும் மாலையை போட்டுக்கிட்டாங்களா? இப்பதான் சாமி என் பொண்ணு மாலை போட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் விஸ்வா கிட்டே கொடுத்து அவனை மாலை போட சொல்லணும். சரி சரி, சீக்கிரம் விஸ்வா கழுத்துலயும் போட சொல்லுங்க. நாளை ஆயிட்டு இருக்குதுல்ல, அப்புறம் மாலை வாடிடும். சரிங்க சாமி, போட சொல்றேன். நல்லதுங்க சாமி. சொல்லுங்க. மாலை வாடுறதுக்கு முன்னாடி விஸ்வா துளசி மாலை போட்டதுக்கு அப்புறம் 2 பேர் பிரச்சனை தீந்துரும் இல்லையா? வழக்கு விநாயகர் அவங்க 2 பேரோட வழக்கையும் முடிச்சு வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைப்பார்ல. கண்டிப்பா நீங்க வழக்கு விநாயகரை நம்புங்க, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும். சரிங்க சாமி. பாருமா துளசி. அப்போ குடும்ப நன்மைக்காக நீங்க சொன்னது எல்லாமே போய் என்ன கொலைக்காரின்னு சொல்லி என்னோட வேலையெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கெட்டவனோட திரும்பவும் என்ன சேர்த்து வைக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது.
2 பேர்கிட்டயும் சொல்றேன். நான் சொல்றது இதுதான் கடைசியா இருக்கும். இதுக்கப்புறமும் என்னையும் அவனையும் சேர்த்து வைக்கணுங்கிற நினைப்பு இருந்தா அந்த நினைப்பை இதோட நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னங்க இவ்வளவு விஸ்வாவும் ஒண்ணு சேரணும்னு நம்ம கோவில் குளம்னு சுத்திட்டு இருக்கோம். இவ என்னடானா இப்படி பேசிட்டு போறாளேங்க. அவ மனசு அந்த அளவுக்கு ரணமா இருக்கு சிவகாமி. அது அவ்வளவு சீக்கிரத்துல ஆறாது. வாட் என்ன சொல்றீங்க விஸ்வா? நீங்க போறது முக்கியமான மீட்டிங். நீங்க எதுவும் கார் அரேஞ்ச் பண்ணியா? என்ன விஸ்வா லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணிட்டீங்க? ஹலோ, இன்னைக்கு மீட்டிங் போகணுங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? தேவையில்லாத விஷயத்தையும் தேவையில்லாதவங்களையும் தான் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். மீட்டிங் ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. தேவையில்லாத விஷயம் தேவையில்லாதவங்கன்னு இப்ப நீ யார சொன்ன? இது தேவையில்லாத கொஸ்டின். தேவையில்லாத கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கிரியேட்டிவ் ஹெட்னு ப்ரொமோட் ஆனதும் திமிரேறி போயிடுச்சுல. ஒரு பொண்ணு உங்களுக்கு ஈக்குவலா இருந்துட்டா திமிரன்னு அடையாளப்படுத்துவீங்கல்ல? இவ்வளவு திமிரா பேசுறவள நான் கார்ல கூட்டிட்டு போனோம். எல்லாம் என் தலை எழுத்து. என்னால உனக்காகலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சீக்கிரம் கிளம்பணும். நீ கிளம்புனா கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா எம்டிக்கு ஃபோன் பண்ணி நீ கிளம்புறதுக்கு லேட் ஆகும்னு மெசேஜை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம். நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ்ல வந்துடும். ஹலோ மேடம், நான் கேப் டிரைவர் பேசுறேன். நீங்க சொன்ன லொகேஷன் வந்துட்டேன் மேடம். சரிண்ணா, வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வரேன். சரிங்க மேடம்.
என்ன துளசி, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சார், அதை அட்டென்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். என்ன மீட்டிங்? கான்ட்ராக்ட் மீட்டிங். நோட்டீஸ் போர்டுல பார்க்கலையா? இப்ப எல்லாம் நான் என்னையே சரியா பாக்குறது இல்ல துளசி, உங்களை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் என்ன பாக்குறதுக்கு நேரமே இல்லை. முக்கியமானது சொல்லலாம்னு வரும்போது எஸ்கேப் ஆயிருவாங்க. துளசி, என்ன சார்? நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? இல்ல சார், நான் கேப் புக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வெளியே வெயிட்டிங். பாய் சார். பாய்.